ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ தான் பண்ணிகிட்டு இருந்தோம்னா ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருந்தோம். ஃப்ரீ ஃபயர் ஆடிட்டு இருக்கும்போது பிஆர் தான் போட்டுருந்தோம். பிஆர் சரி போட்டோன்னு பார்த்தா இன்வைட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஆடிட்டு இருந்தோம்போது அப்பா என்ன சேனல் தூய். இந்த வாட்டி நம்ம ஜோன் சர்வர் வெறியாக இருக்க போகுது. வாங்க நண்பர்களே, ஜோன் சர்வே பண்ணுவோம். வெறியாக களத்தில் இறங்கும் போது பக்கத்தில் வந்து நம்ம விஜய் சொன்னாங்க கைஸ். நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் விஜய்னு சொல்லியிருப்பேன். விஜய்னு சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் சபரியும் விஜயும் இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டுக்கு முன்னாடி சபரி இருந்திருப்பார். விஜய் பேசுகிறா. ஹலோ கைஸ், நானும் உங்கள் விஜய். நம்ம ஐடி வந்து நான் மாதவ கூட தான் ஆடின்னு போயிருப்போம். இப்போ வந்து ஆடலை. இப்போ மாதவ ஆடினுக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நான் ஆட கேம் பிளே மட்டும் பாருங்கள். நான் ஆடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி நான் ஆடுறேன்னா இல்லை மாதவ ஆடுறானான்னு. இப்போ மாதவ தான் ஆடினுக்கான். ஓகே, இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போயின்னுக்கோம். ஹைலைட் ஹீரோ பிளேஸ்லாம் இருக்காங்க. நம்ம பிளாட்டினம் 4ல் இருக்கோம். கைஸ், என் கூட நீங்கள் ஆடணுன்னா நான் இந்த மேட்ச் கொஞ்சோடனே யூஐடி சொல்கிறேன். 10 ரிக்வெஸ்ட் கொடுங்க. நீங்கள் எங்கள் கூட ஜாயின் பண்ணணுன்னா, அதாவது பிஆர் சிஎஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணணுன்னா நாங்கள் யூஐடி சொல்கிறோம், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் ரூம் மேட்ச் போட்டு பார்ப்போம். நீங்கள் அதில் எங்களை ஜெயிச்சுட்டாங்க மட்டும்தான் உங்களுக்கு பிஆர் சிஎஸ் கூட்டின்னு போக முடியும். அப்படிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஆடினீங்கனாலும் கூட்டின்னு போவோம். கைஸ், நீங்கள் நினைக்கிற அளவுலாம் நம்ம பிளேயர் கிடையாது. கேம் பிளே பார்த்துட்டு நாங்கள் எந்த ப்ரோ பிளேயர் அதெல்லாம் சொல்லுது. கூட வந்து சபரி இருக்காரு. சபரி நீ சொல்கிறா. சபரி இல்லை, சபரி வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. இல்லை இல்லை அப்போ பேசாமல் என்ன பண்ணிட்டு இருக்கிய? நான் என்னத்த பேசுறது? அவர் வந்து வீட்டுக்கு போயிட்டாரு. விட்டுருங்க, என்னத்த பேசுனே தெரியலையா. ஏய் வெளியே போ. நம்ம அஸ்டாரே ரொம்படா கைஸ் மன்னிச்சுக்கோங்க. ரிவ்யூ பண்ண தரமாக இருக்குமே. உனக்கு இன்னும் தெரில அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நாங்களும் ஒரு பாட்டு தான். எல்லாருமே நாங்கள் மற்றவங்க மாதிரிலாம் ப்ரோ பிளேயெல்லாம் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு நல்லா ஆடுவோம். ஸோ உங்களுக்கு கண்டென்ட் தான் நம்ம, அதாவது நான் உங்களுக்காக தான் நான் இருக்கு கைஸ். இன்றைக்கி லைவில் ஆர்சிபி சிஎஸ்கே மேட்ச் நடக்குது. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஆர்சிபி ஃபேனா சிஎஸ்கே ஃபேனா அப்படின்னு சொல்கிறேன். ஆர்சிபி ஃபேன்னா ரெட் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். சிஎஸ்கே ஃபேன்னா எல்லோ கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யாருக்கு நிறைய ஃபேன் இருக்குன்னு. ஓகே, யாரெல்லாம் சேப்பாக் ஸ்டேடியத்தில் மேட்ச் பார்த்துட்டு வந்தீங்களோ கீழே கமெண்ட்டில் சேப்பாக் ஸ்டேடியத்தில் பார்த்துட்டு வந்தோன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. கை தூக்குங்க. ஸோ போச்சு. இப்போ வந்து மெயினான கண்டலில் வந்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கும்போது லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். லைக் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, மனமாக தேடிட்டு இருக்கும்போது கூடிய சீக்கிரத்தில் போட்டுருவோம். லைவ் வரமாட்டேங்குது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் லைவ் இந்த மாதிரி போடணும் ப்ரோ அப்படின்னா ஒரு வீடியோ அனுப்பிச்சி விடுங்க. என் ஃபோன் நம்பருக்கு கீழே நாங்கள் லைவ் எப்படி போடுறதுன்னு கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் அந்த அளவெல்லாம் முன்னேறல. கொஞ்சம் பார்த்து விடுங்க. இந்த இடத்துல போயிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு தம் காட்டி உள்ளே போயிட்டேன். லூட்டே மகிட்ட சத்தியமாக ஒரு நிறையலாம் இல்லை, கொஞ்சோண்டு இருக்குது. அதை வச்சு எனிமி அடிக்க முடியுமான்னு தெரியல. இங்கே ஒரு ஏர் டப்புன்னு இருக்குது. அடுத்த மேட்ச் விஜய் ஆடுவார். ஓகே, அடிச்சுருக்காங்க. கைஸ், நம்ம பிசி கூடிய சீக்கிரத்தில் வாங்குவோம். அது எப்போ வாங்கலாம் தெரியாது. 8th போகும்போது நம்ம வாங்கிடுவோம். ஆனதுக்கப்புறம் நான் என் வீட்டில் வச்சுருவேன். மாதவும் சபரி வந்து பார்ப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம வாங்கணும். அதுக்கு நீங்கள் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணி. யாரா 4th பிளேயர் வச்சது? 1 million அடிக்கிறோம். டேய் மண்டை ஷாட்டு கைஸ். சைட்லேயும் ஒருத்தன் வரான், நேரடியாகவும் ஒருத்தன் வரான். என்னடா டே
மண்டை சாட்டா முடிச்சு விட்டாங்க பாங்க பாரு கைஸ் இன்னும் ஐயோ மட்டும் ரிவே பண்ணோன்னா சத்தியமாக ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன். கைஸ் ஒரு அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்சு முடியுமா? இவன் செத்துட்டானா ரொம்ப செம்ம அடுப்பாயிடுவேன். மூட்டு பொறுக்கி செத்துட்டான் ரொம்ப ரொம்ப வெளியே போவோம் கைஸ், வெளியே போவோம். இவங்களாம் இருந்தாலும் சத்தியமாக டே 6 மைனஸா. ஓகே, முடிஞ்சளவு பார்ப்போம் அடிக்க முடியுதான்னு சொல்லிட்டு. ஒரு க்ளோவர் கிடச்சிருக்கு. இருங்க கைஸ், நான் ஏதோ இல்லை வயசு கொஞ்சம் கோளாறு ஆகிடுச்சி, கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் நேரம் இதாகிடுச்சு. என்ன ஆச்சுன்னா தெரியல கைஸ். இப்போ நம்ம ஆட போகிறோம். நம்ம கேம் பிளே பார்க்க போகிறீங்க கைஸ். வந்து விஜய் ஆட போகிறார். இப்போ இன்வைட் தான் பண்ணிட்டுருவோம். பாட்டா ஆடுறோன்னா இல்லை ப்ரேயர் மாதிரி ஆடலான்னா கமெண்ட்டில் அடிச்சு விடுங்க உங்களோட கருத்துக்கள். என்ன கருத்துக்கள்? இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு 1 மேட்ச் போடுவோம். சரி வேணாம் கைஸ், ஏதோ ஆயிடுச்சு. 1 மேட்ச்சுக்குள்ளே போனாலே விட்டு போகுது கைஸ். ஐயோ கிச்சோ நெட்டு போகுது கைஸ். நான் வந்துடுச்சு கைஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கைஸ் கொஞ்சம் பக்கத்தில் ஹிந்திக்காரங்க இருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த சென்னை ஃபுல்லாகவே ஹிந்திக்காரங்க தான் பாட்டி வதைக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து லைக் பண்ணுங்கள். ஆனால் ஹிந்திக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ரெக்கார்ட் பண்ணிடுறோம். ரெக்கார்ட் நல்லா வரும். ரூமில் இருந்தாலும் காமிச்சாச்சு. இந்த வாட்டி ஆளுக்காக ஒவ்வொரு ரவுண்ட் ஆட போகிறோம். ஃபஸ்ட்டு மேட்ச் நான் ஆடுவேன், செகண்ட் மேட்ச் விஜய் ஆடுவார். விஜய் வந்து இந்த இடத்துல நான் அவனை சொல்லியிருந்தோம், யாருன்னா ஒரு ப்ரோ பிளேயரும் தாண்டி ஒரு ஐடி பிளேயரும் தாண்டி ஒரு கிங்கில் ஒன்று இருக்கார். P90 கிங் மரண ஷாட் அடிப்பார். P90 ஆடும்போது நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே என்ன பண்ணியிருப்பான்னா, இங்கே ஒருத்தன் நின்றுருப்பான். நானும் எதோ பண்ணி பார்ப்பேன், எதுவுமே பண்ண மாட்டேறான். அச்சிஜியோ வாழை அடைச்சி விட்டான்னு சொல்லிட்டு நேரடியாக போய் ஷாட் வைப்போம்னு சொல்லிட்டு மரண ஐத்த ஆரம்பிச்சிட்டேன். விஜய் அடுத்த பார்த்துட்டு என்ன, நான் அடுத்த பார்த்துட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க ஐஸ். நான் நல்லா ஆடுறேன்னா மதம் நல்லா ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறதுனா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் நம்ம கொஞ்சம் நெட்டு குறையனால நெட்டு மட்டும் குறையாமல் இருந்தால் நம்ம மரண ஷாட் வைக்கலாம் ஐஸ். எல்லாருக்கும் இன்ஃபினிட்டியாக அடிவேன். நான் ஃப்ரீயாக ஒரு ஐடி விற்கிறேன். என்னோடய ஐடி தான். நான் புது ஐடியில் ஆட போகிறேன். ஸோ அதனால் ஃப்ரீயாக ஒரு ஐடி விற்கிறேன். உங்களுக்கு ஐடி வேணும்னா கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அது வந்து ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அது நான் ரீப்ளே பண்ணி அடிச்சிட்டாங்க ஐஸ். செம்ம அடி, சரியான அடி. தாச்சு ஐஸ்.
சும்மா தான் கைஸ் பேசிகிட்டு இருந்தோம் ஒரு நேரம். ஆனால் நான் ஐடி விற்கும் போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். சத்தியமாக ஐடி விற்போம். ஆனால் இப்போ இது நம்பர் மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் டச் விடும். ஏன்னா அதெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியாது. அடி இருக்கு கன்ஃபார்ம். நான் ஒரு வீடியோ பக்கத்தில் இண்டிகாரதுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க ஏதோ வேலையில் இருக்காங்க. அதனால நம்ம ஷோ இவனை குளோல் போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமே. அடிக்கிறாங்க ஐஸ். இப்போ விஜய் ஆட போகிறாரு. லைக் பண்ணுறேன் வந்து கைஸ். அடிக்க முடியுமா? இப்போ செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காரு. விஜய் தான் விஜய் கைஸ். கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. செட்டிங்ஸ் தான் செஞ்சிடும். செட்டிங்ஸ் யாராலையும் தடுக்க முடியாதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் பிளேயர்னு சொல்லுவேன், பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து யாராலையும் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் எம்பளும் அதுக்கும் பாட்டுலாம் சொல்ல முடியாது. நம்ம இன்னும் சொல்லிட்டு கமெண்ட்டில் ஏ பாட்டு தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்து முடிச்சுக்கோங்க. இந்த மேட்ச் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சு. அந்த மிஸ்னால அடிக்கிறாங்க எம்பளை. அடுத்தவொடனே லாங் அடி வைய போகுது ஒருத்தர். பீனைட் எடுத்தாலே இப்போ அடியை மட்டும் பாருங்களேன். இப்போ எடுத்தவொடனே ஒரு மரண 78 கொடுத்துருப்பாரு. கொடுத்தோடனே அவன் பாட்டில் சுற்றி வாழை போட்டுகிட்டே இருக்கு. எம்பளம் அது யூக்கெல்லாம் 2 வாழை போட அவன் பாட்டு அந்த சைடு ஒரே சைடாக போயிட்டுருப்பான். டப்புன்னு இங்கே வந்துடுவான். டெசர்ட்டில் ஒரு வாழை போட்டு டப்புன்னு கவர்த்து அடிப்பார் பாருங்க ஒரு ஷாட்டு. அதெல்லாம் மிஸ் ஆகிடும். அடுத்து சரியா அதெல்லாம் கணக்கு எடுத்துக்கூடாது சொல்லிட்டு இங்கே ஒரு ஏற்ற மாதிரி எதுவுமே சாகலை. இப்போ பாருங்கள் மரண ஷாட்டு விழுந்துருவான் அவன் மண்டையில். இப்போ அவன் ஹெச்பி ஏற்றதுக்காக போட்டு வாழை போட்டு என்ன ஐத்து ஏற்றுறாங்க பாருங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் தான் அடிச்சிருக்காரு. நான் நினச்சிக்கலாம் பண்ணாதீங்க. அவனை சுற்றி வாழை போட்டான். அதனால அவன் இப்படி பண்ணுறான். செம்ம கடுப்பாயிடுச்சு விஜயை போட்டு சுற்றி வாழை போட்டதுக்காக. இப்போ நான் அவனுக்கு விஜய்க்கு இதெல்லாம் நான் அவனுக்கு ஒரே ஒரு எமௌண்ட் மட்டும் போட போகிறேன். இது பேர் தான் ரீலோட எமௌண்ட். ரீலோட எமௌண்ட் எப்படி கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்தாலே ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். வீடியோலாம் போட்டால் வந்து ஆகுது. ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன் ஐஸ் பார்த்துட்டு ரீலோட வீடியோ. அதுக்கு முன்னாடி நீங்கள் 360 க்ரோவால் எப்படி போடணும்னு சொல்லுங்கள். அதையும் நான் வந்து சொல்லிடுறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் கீழே கமெண்டில் இங்கே ஒரு அடி விழுந்து சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மாமா குட்டி. சொல்லுங்கள் மாமா குட்டி. இங்கே ஒரு படுத்துட்டுலாம் ஷார்ட் அடிக்க பார்ப்பார் கைஸ். இங்கே வந்து ஒரு பீனைட் அடிச்சு மரண ஐத்திருப்பாரு. சரியான ஷாட் விழுந்திருக்கும். அவருக்கும் விஜய் ப்ரோவுக்கும் சரியான ஷாட் விழுந்திருக்கும். என்னடாவா சுற்றுன்னு சுற்றிட்டு என்னடா வாழை போட்டு அடைச்சி விட்டாங்க கைஸ். ஐயோ எம்பதான் அடைச்சி அவனை அடித்தாலே அவன் வந்து வால் போட்டு இந்த இடத்துல ஒரு வாழை அடிபட்டிருக்கோம். லைட்டாக ஒரு சின்ன ஒரு அடிபட்டுருக்கோம். அது எப்படி அவன் செத்துறாங்க கைஸ். அவன் சொன்ன மாற்றிட்டு வெயிட் பண்ணுங்க. மாற்றிட்டு வரேன். அதுதான் திரும்பி வந்தாச்சு. ஒரு செட்டிங்ஸ்க்காக மாற்றி வந்தாச்சு. செட்டிங் மாற்றியாச்சு. இப்போ பாருங்க அடியை மட்டும் பாருங்க. வெயிட் பண்ணி அடிய மாட்டாங்க. ஸோ மரண டேமேஜ் கொடுத்துருப்பான். செட்டிங்காக மாட்டேங்குது கைஸ். கொஞ்சம் அந்த ஏதோ ஒன்று பண்ணிட்டோம். என்ன பண்ணோன்னு தெரில. செட்டிங்கே மாற்றிட்டாங்க. ஏதோ ஒரு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனால் ஏன் இடத்துல பார்த்துக்கிறேன். முடிஞ்சு ரெண்டாட்டம் முடிஞ்சிச்சு கைஸ். ஒரு ஆட்டம் அமௌண்ட் போட்டுன்னே இருக்காது. ஆள் அமௌண்ட்டு கைஸ். நான் இந்த செட்டிங் சரியாக ஆட மாட்டேங்குது. இல்லைன்னா நான் எப்படி ஆடணுன்னு மாதிரி தெரியும். இப்போ பாரு வந்து என் செட்டிங்ஸ் வந்துச்சு கைஸ். இப்போ அடுத்த வீடில் சென்சிட்டிவ் எப்படி வைக்கணும், அப்பப்போ எப்படி மாற்றிக்கணும், அந்த செட்டிங்ஸ்லாம் இருக்கிறேன் கைஸ். இப்போ உனக்கு அந்த ஃபஸ்ட்டு கேமில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் நான் எப்படி ஆடுவேன்னு சொல்லிட்டு. கைஸ் அடுத்து நம்ம சிஎஸ் ஆடுவோம். ஸோ சிஎஸ் வந்து ப்ரோ என்ன ப்ரோ லைவ் மாதிரியே போடுறீங்கன்னு நிறைய பேர் கேட்பீங்க. லைவ்னா வந்து நடந்துனுக்கும். இங்கே ஒரு மரண ஷாட் வாங்கிடுவாங்க. இது போட்டதுக்காக சரியா கைஸ் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. சபரி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. அதுக்காக நான் மன்னிச்சு போய்க்கிட்டேன். சபரி இல்லை கைஸ். அது சபரி தான் வீட்டுக்கு போயிட்டாரு. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. முகி லேக் ஆகிடுச்சு.
விளாகு முகி ஒருத்தன் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக போய் விசாரி வரத்துக்கு ஏதோ பார்த்து இருக்கணும். கைஸ் பாருது நம்ம ஏதோ வெற்றிகரமாக ஒரு கேம் பிளே. ஐயோ வெளியே போ அப்படின்னு சரியான ஒரு அடி கைஸ். பாருங்க இது மூட்டை போட்டு தாளிக்கிறோம். விஜய் பிறகு கொடுக்க போகிறோம் கைஸ். செட்டிங்ஸ் அவருக்கு இப்போ செகண்ட் செட்டிங்ஸ் என்னடா இது இப்போ அடியை ஒண்டி அவர் அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாருங்க. நான் ஏதோ அந்த சொன்னல சென்சிட்டிவிட்டி, அந்த சென்சிட்டிவிட்டியால் போட்டு அவர் இப்போ தான் அடிவாங்க. சென்சிட்டிவிட்டியால் இப்போ ஆரம்பிப்பாருங்க. நான் அடிச்சது பாருங்க அந்த P90. நான் P90 சுத்தமாக வராது. சுத்தமானா அவ்வளோவா கிடையாது. நான் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். ஒன் டாப்பும் ஒரு சைடு வேணும், ஐத்திப்படியும் ஒரு சைடு வேணும் கைஸ். அதனால் ஒரு ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன். இவன் வால் போட்டு என்னென்னவோ பண்ணி எமோட் போட்டாங்க கைஸ். அதான் சரி என்ன தெரியல, ஏதோ ஒரு கிளார் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளும் டபுள் பேரில் அடிப்போம். செகண்ட் மேட்ச் கைஸ். இப்போ விஜயோட செகண்ட் மேட்ச்சில் பொழப்பாரா இல்லைனா அடி வாங்குவாரா இல்லைனா என்ன அவனுக்கு தெரியல. இங்கே ஒரு 37 கொடுத்து வால் போட்டுட்டு இருந்தோம். வால் போட்டுட்டு இருக்கும்போது ஐத்தி பிடிச்சி சாவடிக்க பார்த்தா ஐத்தியே பிடிக்கும்போது ஒரு எலும்பு சரியான டேமேஜ் கொடுத்துருப்போம். நம்ம கேரக்டர் வச்சுருந்தாலும் போட்டு கொஞ்சமாக ஹெல்த் ஏற்றிட்டு இருக்கு. டப்புன்னு வந்து பொட்டார்னு ஒரு ஷாட் வையும். என்னடா அது ஷார்ட்டே கைஸ். ஏதோ ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இது கூட வர மாட்டேங்குது கைஸ். அதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு ரைஸ் ஏதோ ஆயிடுச்சு மட்டும் பாருங்க. மரண ஷாட்டு வந்துச்சிங்க ஒரு அடி. ஏதோ ஒரு P90 ஆச்சு. இவன் பாருங்க இவன் என்னன்னு சொல்ல அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஒரு மரண ஷாட் அடிச்சாச்சு. போட்டாச்சு எமோட் ரிவெஞ்ச் கைஸ். மேட்ச் அவன் எமோட் போட்டதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு ரிவெஞ்ச் அடிச்சிட்டோம். உங்களுக்கு அந்த சவுண்டை கேட்கணுமா கைஸ்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேம் பிளேவே அந்த சவுண்டு என்னென்னு காட்டுறேன் கைஸ். இப்போ பாருங்கள். இப்போ தெரியாது கைஸ் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. ஸ்பீக்கரை மட்டும் ஆன் பண்ணிட்டு ஒரு கேம் பிளே கொடுக்குறேன். இந்த சவுண்டு எங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுனால தான் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இல்லைனா எப்படி கேட்கணும் ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஏதோ தப்பு பண்ணியிருப்போம். அது இதனால் மட்டுமே பார்த்தா ஒரு ஆஃப்லைன் போயிட்டு இருப்பான். என்னடா அவன் ஆஃப்லைன் போயிட்டானா கடுப்பாக போகுது. மேட்ச்சே நான் விட்டு போகணும்னு ஆசையாச்சு எனக்கு. இப்போ பாருங்கடி என்னடா அவன் எப்படா ஹேக்கர் ரைஸ் இப்போ அடிச்ச தீரணும். அவன் ஆஃப்லைன் இருந்தால் ஏதோ புசுன்னு பண்ணால் இதான் நீட் இருக்கா அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆமாம் கைஸ். விஜய் 5 ரவுண்டு ஸ்வாகா நம்பர் 2 மேட்ச்சு நானா அந்த மேட்ச்சு அடிச்சிட்டோம். 2 மேட்ச் அவன் ஆஃப்லைன்னு சொல்லிட்டு விட்டதுக்கு இப்படி துரோகம் பண்ணாங்க கைஸ். எனக்கு ரொம்ப என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு வால் போடுச்சு. P90 கதெல்லாம் நம்ம யூஎம்பி எடுத்துக்கலாம் சொல்லிட்டு லாஸ்ட் 5வது சொல்லிட்டு யூஎம்பி எடுத்தோம் பாருங்க. நம்ம ஐடி யூஎம்பி கிங் யார் வாட்ஸ் அ ஃபக். இங்கே மரண ஷாட் அடிச்சு கைஸ். அந்த ஷாட்டுக்கெல்லாம் நான் பயந்துட்டேன். யாரா அந்த சாமி முரட்டா அடிக்கிறது. ஆனால் அப்படி சொல்லக்கூடாது கைஸ். இப்போலாம் சொல்லவே கூடாது. 80 அளவு இருக்கும். 80 அளவு தாண்டி இருந்தாலும் 80 அளவு நம்ம அளவு இல்லாது. இப்போ வெயிட் பண்ணுங்க பண்ணுங்க நல்லா வெயிட் பண்ணி பாருங்க. P90 எடுத்துட்டாரு விஜய் சுத்திகள் வால் போட்டா கைஸ். சுத்திகள் வால் போட்டு வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நல்லா இருக்கு கைஸ். நான் வந்துட்டேன். நம்ம லாஸ்ட் மேட்ச் இப்போ ஆட போகிறோம். நல்லா இருக்கான்னு பாருங்க கைஸ். வந்துட்டாரு விஜய் விஜய்ன்னு சொல்லுறா. விஜய்ன்னு சொல்கிறேன் கைஸ். இப்போ சபரி அவர்கள் தான் ஆட போகிறாரு. இப்போ பாருங்க சபரியோட பயாவை தீச்சு விட்டாங்க கைஸ். நம்ம யார் ஆட பொறுத்துனா
த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு சொல்கிற சபரி அவர்கள் தான் ஆடப்பட்டது. கைஸ் இப்போ ஆட பொறுத்து இது வரைக்கும் ஆடிட்டு இருக்கேன். ஒரு மேட்ச் நானும் இன்னொரு மேட்ச் விஜய், இன்னொரு மேட்ச் யாராவதுனா சபரி தான். யாராவது கோலார் வாய்ஸ் ஹிந்திக்காரன் மைக் ஆன் பண்ணிட்டான். கொஞ்சம் டபுள் ஐயோ ஏதோ ஒன்று ஏதோ செட்டிங்ஸ் கோலாத்தனமாக பாட்டு வந்திருக்கு. பாட்டுக்கிட்டலாம் சொல்லக்கூடாது, எல்லாரும் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரோ எனக்கு P90 ஹெட்ஷாட் போயின்னே இருக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு லெவல் வச்சுருக்கணும். அதாவது P90 8 லெவல் 7 லெவல் 5 லெவல் 4 லெவலாம் இல்லை 5 லெவல் அதை வச்சுட்டு நான் சொல்கிற சென்சிட்டிவிட்டி வச்சிங்கன்னா P90 பங்கமாக ஹெட்ஷாட் எடுக்கலாம். அது நான் ஒரு ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ண சொல்கிறேன் மாதவை. அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு ட்ரிக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் எல்லா மேட்ச்லேயும் P90 எடுத்துகிட்டு போகக்கூடாது. UMP MPS MP40 இப்போ CS நீங்கள் ஆடினீங்கன்னா MP40 MPS டபுள் பேரு க்ரோஸா. லாங் ரேஞ்சு எனக்கு வேணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க இது எடுத்துக்கலாம். ஏகே நல்ல கண்ணா அப்படின்னு நல்ல கண்ணா 43 போகும். ஸோ அதுக்கப்புறம் உட்பேக்கர் இருந்தால் உட்பேக்கர் எடுத்துக்கலாம். ஆக மட்டும் தயவு செய்து எடுக்காதீங்க. ஸோ அது நான் மாதவிட்டு கேட்குறேன். ஒரு நாள் அவன் பண்ணுறானா இல்லையா பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ். பண்ண முடிஞ்சால் விஜய் கேட்டுருக்காரு, முடிஞ்சால் பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பங்கமான சாட்டு வந்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, இங்கே ஒரு சரியான ஒரு எமௌண்ட்டை போட்டு ஆப்டான் பிளேயர் ஓரளவு அடிப்பாரான்னு பார்த்தா அது கூட அடிக்க மாட்டார். கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கைஸ். யார் அடுத்து கமெண்ட்ரி கொடுக்க போகிறது யாருமே இல்லை, விஜய் தான் கைஸ். இப்போ ஃபஸ்ட்டு யார் அடி வாங்கன்னு சொல்கிறது, லாஸ்ட்டு யார் வரப்போகுதுன்னா சபரி அவர்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுவார். இங்கே ஓடிட்டே இருப்பான். எனக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. சிஎஸ் போன நிறைய இப்போ எனக்கு ஒரு எனக்கு ஏதோ ஒன்று எனக்கு மைண்டில் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா பிஆர் பிடிக்குமா சிஎஸ் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ இங்கே நல்லா பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு மரண ஹெட்ஷாட் உயிரோன்னு வந்துருக்கோம் அவருக்கு. நானும் என்னென்னவோ இது வரவே மாட்டுது. ஏதோ ஒன்று இப்போ டெசர்ட்டில் ஒரு அடி வந்துருக்கோமா பார்த்தீங்கன்னா, டெசர்ட்டை சத்தியம் ஒரு இன்ச்சு கூட அம்பாட்டு அழுத்துறான். என்னடா அழுத்துறான் சொல்லிட்டு இப்படி சுற்றி பார்த்தா ஹேக்கரு சொல்ல போனால் அவன் அப்படியே நிற்கிறாங்க. என்னால் முடியல, யாரா அடிச்சிடலாமா வேணாவா ஃபோனை விட்டு பேசாமல் அடிச்சிடலாமான்னு சொல்லிட்டுக்கு முடியும். மரண சாட்டை வச்சாங்க எனக்கு. ஓஹோ அப்படியா போகுது கதை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே ஒரு மரண சாட்டு கொடுத்ததுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. இப்படா லைவ் கிடையாது. அஜியோ லூசு போயிலே அடிச்சு விட்டு போயிட்ட. சூப்பர் நீ தான் ஒரு சூப்பர். பாட்டு ஆட்ட கொஞ்சம் 2 சிஎஸ் போடுவோமா அப்படின்னா மாதவிகிட்ட தான் கேட்கணும். சிஎஸ் ஃபஸ்ட்டு ஒரு பிஆர் தான் போட்டுருந்தோம். இப்போ கட்டத்தில் நாங்கள் ஒரு பிஆர் புஷாக இருக்க போகிறோம் கைஸ். ஏன்னா சிஎஸ் ஒரு ஹீரோ எடுத்திருக்கோம். எனக்கு மாஸ்டர் அடிக்கிறதுலாம் எனக்கு ஒரு விருப்பமே கிடையாது. அதனால் பிஆர் ஆடும். அதனால தான் பிஆர் மரண புஷ் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிஆரே ஆடிட்டுருக்கீங்கன்னு பார்த்தா அதான் சொன்னனே புஷ்பா இந்த மாதிரி புஷ் பண்ணிகிட்டே இருக்கோம் கைஸ். இங்கே நான் கடுப்பேற்றிடுவான், வெளியே போடா வெங்காயம்னு சொல்லிட்டு மரண சாட்டை அடிச்சு விட்ருவேன். சபரி அவர்கள் பேசலாம்னு சொல்லிட்டு பேச சொல்லியிருக்கேன். ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் லாஸ்ட் மேட்ச் ஆட போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இது இன்றைக்கி தான் அப்லோட் பண்ணிருக்கோம். லைக் பண்ணிட்டு பாருங்கள். நல்லா இல்லைன்னா கமெண்ட் அடிங்க. எப்படி இருக்குன்னு தெரில நான் ஆடுறது. நீங்கள் தான் கைஸ் சொல்லணும். உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை எதிர்பார்த்துருங்க சபரி அவரை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே ஏதோ ஒரு ஷார்ட் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன்.
ஐஸ் எப்படி சுற்று ஹேக் ஆட் பண்ணிட்டு வந்தானா என்னன்னு தெரில, பாட்டு மாதிரி ஆடுறான், நெட்டு போதா என்னன்னு தெரில, எங்கெங்கேயோ இங்கேருந்தா அங்கே போகிறான், அங்கேருந்தா இங்கே போகிறான். சரி ஓகே ஹேக்கராக இருந்தால் பார்த்தா ஹேக்கரு செம்ம. சரி எமௌண்ட் போட்டிங்கன்னு என்ன வச்சுட்டு நான் ஏதோ தெரியாமல் 2 டபுள் வேரில் எடுத்தேன் கைஸ். ஆனால் அந்த 2 டபுள் வேரில் ஒரு ஷாட்டு வந்துச்சு பாருங்க, எல்லா ஷாட்டும் மரண ஷாட்டாக இருந்துச்சு கைஸ். சரியான எல்லாமே. இப்போ வந்துட்டு இருக்கும்போது நீங்கள் டப்புன்னு வெளியே வந்துட்டாங்க கைஸ். ஏதோ சுற்றிட்டே இருந்தேன், எதுவுமே வேலைக்கு ஆகலை. இங்கே ஒரு மரண ஷாட்டு விழுந்துருக்கும் பையனுக்கு. இங்கே என்னடா சுற்ற மாட்டாங்க காட்டுறேன், ஆனால் விண்ணாவத்தை எதுவுமே காட்ட மாட்டேறீங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசியில் பார்ப்பீங்க என்னோட பவர் என்னன்னு. சரியான ஒரு மரண ஷாட் இருந்துச்சு ஐஸ். அடுத்து நம்ம சிஎஸ் ஆடுவோம். அந்த பார்த்துட்டிங்கன்னா அடுத்து சிஎஸ்ஸாக கன்ஃபார்ம் ஆடுவோங்க ஐஸ். லாஸ்ட் ரவுண்டுன்னு சொல்லிட்டு சபரி கொடுப்பேன்னு சொல்லியிருந்தீங்களா, இப்போ பாருங்கள் சபரி ஆடுது பிளேயிங்க. டன் 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 டன். நல்லா இல்லை கைஸ், பிஜிஎம் போடுறான். ஆமாம் கைஸ். கைஸ் பார்த்தீங்களா அந்த மியூசியம் போட்டுட்டு அடிப்பாரான்னு பார்த்தா சுத்தமாக அடிக்கல. எனக்கு கடுப்பாயிடுச்சு. இவ்வளோ நேரம் கழிச்சு தான் ஆடிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் கைஸ், அதுதான் சொல்லிட்டு நம்ம ஆட ஆரம்பிச்சிட்டோம் கைஸ். நான் போய் இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஒரு மேட்ச் தான் கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரி கைஸ், விஜய் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு, பார்ப்போம் என்ன சொல்லுவாருன்னு. நானும் என்னவோ பண்ணி பார்க்கிறேன், அவனை அடிக்க முடியும். அவன் நினச்சா எப்பயும் அடிச்சிருக்கலாம். நான் ஏதோ 1 டாப்பு அவனுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். தம்பி நான் அவனை எப்பயும் அடிச்சிருப்பேன். ஒரு இடத்துல நீ ரொம்ப நேரமாக நின்றுருக்கேன் தம்பி. நான் எப்படி அடிப்பேன் தெரியுமா, என்ன இப்படி தான் அடிச்சிருப்பேன். அடங்கொய்யால அடி மரண அடியா பாருங்க கைஸ். இப்போ விளையாடுங்க கைஸ். நம்ம வந்துட்டோம். வந்துட்டு இருக்கும்போது டப்புன்னு எங்களை 1 டாப் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ ஏதோ சுற்றுதே அவர் க்ரோவல் போடாமல் வராது பாட்டு. ஓகே இப்போ முடிச்சிடும். ஏதோ ஒரு மேட்ச் தான் வின் ஆகிட்டான், அதுவும் நான் கையில் அடிக்கிறேன்னு பேரில் சொல்லிட்டு ஏதோ பண்ணி விட்டேன். பாருங்க நான் அவனை எப்படி அடிச்சோன்னு திரும்பி போகலாம். இப்போ பாருங்களேன், இப்போ வெயிட் பண்ணுங்க. இப்போ P90 சொல்ல மாட்டேன், என்ன கன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு வேறு எதனா கன்று அடிச்சு ட்ரை பண்ணுவோம் ரைஸ். அது நம்மளுக்கு P90 பிடிக்குமா யூஎம்பி பிடிக்குமா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். P90 பிடிக்கும்னா P90 இது ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இங்கே ஒரு மரண ஷாட் அடிச்சு போய் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. ரோஸ் கலர் ஆட்டை கமெண்ட் பண்ணி யூஎம்பின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எத்தனை எவ்வளோ லைக் வருதுன்னு. கைஸ் அவன் இப்போதைக்கு ப்ரோ பிளேயரு. அவ்வளோதான் கைஸ், பாய் கைஸ். அவ்வளோதான் கைஸ், பாய். இத்துடன் வீடியோ முடிந்தது. பாய் 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 பாய்.